पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோட்ச சந்நியாச யோகம். மனசுல திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். தியாகே நைக்கே அமிர்தத்துவ மானசு. தியாகம் ஒன்றினால் மட்டும்தான் சாகா நிலை அடைய முடியும். தியாகா சாந்தி அனந்தரம். கீதால சொல்லும்போது தியாகத்தினால் மட்டுமே சாந்தி அடையப்படும். தியாகத்துக்கு பிறகுதான். அந்த தியாகத்துக்கு தான் பேர் வச்சிருக்கோம் சந்நியாசம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப அந்த தியாகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்திருவ தியாகம் முதல்ல பண்ண முடியாது. இப்ப நான் நேற்று பாடம் எடுத்த உடனேயே பாத்தீங்கன்னா, என்னால பார்க்க முடியலையே சுவாமி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்யூஷன் அப்படின்னு பார்க்க முடியலையே அப்படின்னா, இந்த கண்கள் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணணும், ஒரு தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னா கேட்ராக்ட் இருந்துச்சுன்னா முடியாது. அப்ப கேட்ராக்டை பாத்தீங்கன்னா எடுக்கிற காரியத்தை பண்ணணும். புற விழுந்திருக்கு கண்ணுல அப்படின்னா 2 தான் தெரியும். எதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரமையா இருக்கோ அதெல்லாம் சத்தியமா தெரியும். அப்ப அதுக்கு ஸ்டெப்ஸ் போகாம பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை அடைய முடியாது. அப்ப அதனாலதான் தெளிவா பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், மொத்தம் 4 ஸ்டெப் பாத்தீங்கன்னா 12th சாப்டர்ல வைக்கும் போது சொல்றார், என்னிடத்துல சமாதி பண்ணு. இல்ல முடியல சுவாமி, சதா நான்ல நிக்க முடியல, பகவான் தான் நானா இருக்கார், நான்ல நிக்க முடியல. அதுக்காக அபியாச யோகத்தை பாத்தீங்கன்னா சதா காலமும் அபியாச யோகத்தை பண்ணு. என்னால அதுவும் முடியல சுவாமி. மத்கர்ம பரமோபவ, என்னுடைய கர்மங்களை செய், எனக்காகவே கர்மங்களை பண்ணு, அதுவும் என்னால முடியல சுவாமி. அப்ப என்னன்னா, எந்த கர்மத்தை பண்ணினாலும் பல தியாகத்தை பண்ணு. எந்த கர்மம் பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணு. அப்ப 4 ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே 4 ஸ்டெப் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதகனா இருக்கிறவன் முதல் காரியமே பாத்தீங்கன்னா கர்மம் கர்ம யோகம். கர்ம பல தியாகத்தை பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணாம இப்ப நான் சொல்ற ஞானம் ஒருத்தருக்கு செரிமானம் ஆகாது. அப்ப ஒரு நல்லா புரிஞ்சாலும், புத்தியில புரிஞ்சாலும் நமக்கு பாத்தீங்கன்னா புரிதல்லையே கொஞ்சம் கேப் இருக்கும். புரிஞ்சாலும் கூட பாத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் உண்டாகும்.
அதான் கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத்பிரவாப்யதே. 12வது சாப்டர்ல சொல்றார், இந்த அவ்யக்தம் சொல்லக்கூடிய நிர்குணத்தோட மார்க்கம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடியது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வெளியில இறங்குனீங்கன்னா இதெல்லாம் சத்தியம் சத்தியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஹைதராபாத்ல இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபோன் பண்ணி சொல்றாரு, பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு இப்போதான் டிகிரி போயிருக்கு. சாமி, இப்போ நான் என்னன்னா நீங்கள் சொல்றது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பெரிய ப்ராப்ளம் வருது சாமி. உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணணும் அதை பண்ணணும், இங்கே வீடு வாங்கணும் அங்கே இடம் வாங்கணும், இதை கோல்டு வாங்க அதை வாங்கி இதை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் காணல் ஜலம், இதெல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு. எனக்கு இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா தவிக்கிறேன் சாமி அப்படின்னு. மதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நல்ல ஒரு பக்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்கிறார், இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இறங்குனீங்கன்னா இது எல்லாம் சத்தியம் சத்தியம்னு சொல்லும். வேதாந்தம் சொல்லுது இது எல்லாம் சொப்பனம் சொப்பனம்னு சொல்லுது. அப்போ நம்ம எதில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கம் போகிறா இந்த பக்கம் போகிறதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எல்லாத்துக்கும். அப்போ அந்த தவிப்பை பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஒரு ஜங்ஷன் பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு ஒரு காரியம் பண்ணுது. முதல் காரியம், இந்த உலகத்தை சத்தியம்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் காரியம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சங்கல்பங்களை எல்லாத்தையும் விடுறது. பலன் இருக்கு பார்த்தீங்களா, பலனை சங்கல்பம் பண்ணி தானே எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எப்பெல்லாம் ஒரு பலனை சங்கல்பம் பண்ணுறீங்களோ, எனக்கு இது வேணும் அப்படின்னா அது இருக்கு அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறீங்க. இது வேணும் அப்படின்னும் போதெல்லாம் அதுக்கு சத்தியத்துவத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம வேணும் 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 வேணும், இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்க கேட்க இந்த உலகத்தோட வஸ்துக்கள் நல்ல சத்தியத்தன்மையை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், முதல் ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தோட பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிற கர்மயோகம் ஒன்றுமே இல்லை, சும்மா லோ கேட்டகரி அப்படின்னு இல்லை, தத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது. இன்டைரக்டா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு தியாகம் பண்றீங்க. இது எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு. இந்த எதுவுமே வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட டியூட்டியை மட்டும் பண்றேன் அப்படின்னும் போது அதுல ஒரு 25% சத்தியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுது. இந்த உலகத்தோட சத்தியத்துவம் கம்மியாகுது. அதுக்கப்புறம் நான் பண்ணலை அப்படின்னு பகவான் பண்றார் அப்படின்னு நீங்க ரெண்டாவது ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கர்மங்கள் கம்மியாயிடும். பலன்ல இருக்கிற ஆசையும் கர்மத்துல இருக்கிற பிடிப்பும் போச்சு அப்படின்னா, ஒரு ஸ்லேவ் மாதிரி ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அப்போ சத்தியத்துவத்தை வந்து 50% சத்தியத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட முடியும். இப்ப இதை பண்ணாம தத்துவ விசாரம் பண்றோம் அப்படின்னா தத்துவ விசாரத்துல புரியும், ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டெப் தான் தத்துவ விவேகம் வரும். கர்மப்பல தியாகம், அதுக்கப்புறம் கவுன கர்த்திருவத்தை ஸ்வீகாரம் பண்றது, முக்கிய கர்த்தாவை வந்து ஈஸ்வரனா பாவிக்கிறது. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் தான் நம்ம என்ன பண்றோம், நான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல கர்த்தாவும் இல்லை பகவானும் கர்த்தா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்டெப் தான் நம்ம போகணும். அப்போ இந்த நம்ம விசாரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த 18வது அத்தியாயத்துல 48வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டு இருக்கார், 100% கர்மங்களை தியாகம் பண்றது யாருக்கு முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஞானிக்கு மட்டும்தான் 100% முடியும். எப்படி அப்படின்னும் போது நேற்று பாடத்துல 89வது பேஜ் கடைசி பேராகிராஃப் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாரிசேஷ்யாத் சதி ஏக்கம் ஏவ வஸ்து. யாரு நல்ல கர்மயோகம் பண்ணி மனசு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொச்சமா பகிர்முகம் ஆகாம இருக்கோ அவங்களால இந்த விஷயத்தை நல்லா ஸ்வீகாரம் பண்ண முடியும். புத்திசாலிகளா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து மட்டும்தான் இருக்கு. யார் இருக்கான, நான் இருக்கேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை, எந்த மண்ணாங்கட்டியும் இல்லை இந்த உலகத்துல. நான் இருக்கேன், சத்தா நான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து நான் பாக்குறேன். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்தேன், ஒண்ணும் இல்லாம இருந்தேன். இப்ப வேக்கப் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் தான் பாக்குறேன். அதுக்கப்புறம் சொப்பனத்துக்கு போகும்போது சொப்பனத்துல இருக்கிற காட்சிகளையும் நான் தான் பாக்குறேன். திரும்ப தூக்கத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றையும் பார்க்கவில்லை. அப்ப பார்க்கிறவன் எத்தனை பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறவன் ஒரே ஒரு ஆள், சத்வஸ்து அப்படின்னு பேரு.
ஆத்மா மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு ஆத்மா. அப்ப ஒரே ஒரு ஆத்மா மேல சத்து ஏக்கம் ஏவ வஸ்து, ஒரே ஒரு சத் வஸ்து ஆத்மாவா இருக்கிறது. அதுக்கு மேல என்னது? அவித்யா உற்பத்தி விநாசாதி தர்மைகி. இந்த நானுக்கு மேல இருக்கிற அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்பத்திய பண்ணுது. இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் அதுதான் பண்ணுது. லயத்தையும் சிருஷ்டியையும் ஸ்திதியையும் லயத்தையும் பாத்தீங்கன்னா தர்மத்தை உடையது. யார் தர்மத்தை உடையது? இந்த மாயாதான், இந்த அவித்யாதான் அந்த தர்மங்களை உடையதா இருக்கு. நான் ஒன்றையும் செய்யவும் இல்லை, நான் சதா பார்த்துக்கிட்டு இருக்கிறவன், இப்பவும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேஷம் பாத்தீங்கன்னா இந்த மாயா எனக்கு வேஷம் கொடுக்குது. வேஷம் கொடுத்தோன்னே ஒரே ஆள் ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துக்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு சத்தத்துவம் பாத்தீங்கன்னா அநேகமா நாம ரூபங்களா அசைகின்ற அசையாதவைகளா வேஷம் எடுத்துக் கொள்கிறது. எப்படி தங்கம் ஆரம்பத்துல ஒரே ஒரு கோல்டு பிஸ்கட்டா இருந்தது, 1 கிலோ கோல்டா இருந்தது, பிஸ்கட்டா இருந்தது. அது என்ன ஆச்சு அப்படின்னா அநேகமா ரூபங்களையும் நாமங்களையும் எடுத்துக்கிட்டு ஜுவல்ஸா பாத்தீங்கன்னா ஆபரணங்களா பரிணமிக்குதோ, அதே மாதிரி வாஸ்தவத்துல நடந்துச்சா? நடக்கவே இல்லை. தங்கம் தங்கமாவே இருக்கு. இப்பவும் நான் பாத்தீங்கன்னா நானா இருக்கேன். நானுக்கு மேலதான் இந்த எல்லா மொத்த ஜெகத்தையும் நான் பாத்தீங்கன்னா பார்க்கின்றேன். அசைகின்ற அசையாததெல்லாம் எனக்கு மேல இருக்கிற வேஷம் எனக்கு மேல வந்திருக்கு, நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு தெளிவா பார்க்கிற ஒரு சாமர்த்தியம், தான்ல இருந்து பார்க்கிற ஒரு சாமர்த்தியம் உண்டாச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். இருக்கிறது ஒரே ஒண்ணுதான், நான் மட்டும்தான் பார்க்கிறேன். நான் தான் ஆத்மா, நான் தான் பிரம்மமா இருக்கு. எனக்கு மேலதான் இது எல்லாம் கல்பித்தம். ஒரு டிராமா நடந்துகிட்டு இருக்கு. நான் பல வேஷங்கள் போட்டிருக்கேன். நான் தான் சதானந்தா, நான் தான் விஷ்ணுசாமி, நான் தான் சுனிதா, நான் தான் கவிதா, நான் தான் நம்ம இவர் ஸ்ரீதரன், நான் தான் பிரசாத், எல்லாம் நான் தான். கார்த்திக் நான் தான் எல்லாம். ஸ்திரீ புருஷர்கள், காக்கா, ஆடு, மாடு, பேய், பிசாசு, எதெல்லாம் இந்த உலகத்துல சொல்றோமோ 84 லட்சம் கோடி யோனிகள்ல எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ, எத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அதெல்லாத்தையும் யாரோட பார்வையில இருக்கா அப்படின்னா நான் அப்படின்ற பார்வைக்கு மேல சொல்லப்பட்டிருக்கு. கல்பித்தம் எல்லாமே. நட்டவத் ஒரு டிராமா ஆக்டர் பாத்தீங்கன்னா எப்படி வேஷம் போட்டுக்கிட்டே இருப்பானோ, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஒரு டிராமால ஒரு வேஷம் தான் போடுவார். ஆனா இங்க பிரம்மத்துக்கு என்ன ஒரு தத்துவம் இது இருக்கு அப்படின்னா, மாயாக்கு ஒரே ஆள் பாத்தீங்கன்னா ஒரு சினிமால இருக்கிற எல்லா கேரக்டரும் அவரே பண்ணா எப்படி இருக்கும்? இது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்துல டெய்லி நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொப்பனத்துல உள்ள போகும்போது நான் ஒருத்தர் மட்டும்தான் உள்ள போனேன். நான் தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்க தேசம் காலம் வஸ்துவா நான் தான் பரிணமிக்கிறேன், தோன்றுகின்றேன். அந்த சொப்பனத்துல இருக்கிற எல்லா கேரக்டர் அசைகின்ற அசையாதவைகளா, மனுஷனா, நாயா, பூனையா, குரங்கா, என்னுடைய எதிரியா, என்னுடைய நண்பனா, தேவனா, எல்லா என்னுடைய டெய்ட்டியாவும் அங்க நான் தான் இருக்கேன். எனக்கு அந்நியமா வேற ஆளே இல்லை. அப்ப தூக்கத்துல நான் எப்படி இருக்கேன்? ஒரே ஆள் தூக்கத்துக்குள்ளார இருக்கிற எல்லாமா நான் தான் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறேன், வேஷம் எடுத்துக்கிறேன். நட்டவத்துனா ஒரு நடிகனை போல. இவ்வாறு பாத்தீங்கன்னா அப்ப உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகன் உண்மை. ஆனா நடிகனுக்கு மேல இருக்கிற வேஷங்கள் எல்லாம் விகல்பம் அப்படின்னு பேர். தங்கம் உண்மை, தங்கத்துக்கு மேல இருக்கிற கம்மல் மூக்குத்தி எல்லாம் விகல்பம்னு பேரு. பேர் இருக்கு சுவாமி, ஆளை காணும் சாமி. ஆகாச தாமரைன்னு சொல்றோம், ஆனா ஆகாச தாமரை பேர் இருக்கா? ஆமா பேர் இருக்கு சாமி. ஆளை காட்டுங்க அப்படின்னா ஆகாச தாமரை இல்லை, முயல் கொம்பு இல்லை, மலடி மகன் இல்லை, காணல் ஜலம் இல்லை. இது எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்து இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஆளை தேடி போனீங்கன்னா ஆளு கிடைக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம் இருக்கு, மூக்குத்திய காணும், கம்மலை காணும், ஒட்டியான காணும். அப்ப என்ன இருக்கு? தங்கம் மட்டும்தான் இருக்கு. தங்கத்துக்கு மேல அப்ப மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம் சொல்றதெல்லாம் வெறும் பேரு சாமி. நாம ஏவ சர்வம் நாம இவ, வெறும் பேரு மட்டும்தான் எல்லாம் வச்சிருக்கோம். இருக்கிறது ஒரே தத்துவம். அப்ப இருக்கிறது தங்க மாதிரி நான் மட்டும்தான் இருக்கேன். நானுக்கு மேல இருக்கிறது எல்லாம் ஒரு நாமம். ஒரு நாமத்துக்கு என்ன நாமம் வச்சோம்? தனித்தனியா வேற வேற ஃபார்ம் கிடைச்சிருக்கு. அப்போ வடிவத்தை மட்டும் மாத்தி, ஃபார்மை மட்டும் மாத்தி அதுக்கு ஒரு பேரு கொடுத்து வச்சிருக்கோம்.
ஸ்திரீ, புருஷன், நாய், பேய், பன்னி அப்படின்னு எல்லாத்துக்கும் பேர் கொடுத்து வச்சிருக்கோம். வாஸ்தவத்துல இருக்கிறது எது அப்படின்னா ஒரே ஒரு அறிபவன், ஒரே ஒரு பார்ப்பவனுக்கு மேலதான். இது எல்லாம் கல்பிதம். இதம் பாகவதம் மதம். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த விதமா இருக்கிறது தான் பாகவதம் மதம். அப்போ பகவான் சொல்றார் என்னன்னா 4:15 பாத்தீங்கன்னா 5:14 சொல்றார். 5:14 சொல்றார், ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு. பகவான் எந்த ஒரு கர்மத்தையும் படைக்கவே இல்லை, கர்த்திருவத்தையும் படைக்கவில்லை, கர்மங்களையும் படைக்கவில்லை. யாரு? பிரபு. பிரபுனா யாரு? சைத்தன்ய சுரூபமா இருக்கிற பகவான். நான் பகவான் என்னவா இருக்கார்? வெறும் எல்லா ஜீவராசிலையும் நானா இருக்கார். அந்த நானா இருக்கக்கூடிய பகவான் கர்மத்தை படைக்கவில்லை, கர்த்திருவத்தை படைக்கவில்லை. கர்மபல சயோகம் சுவாமி கர்மபலனை கொடுக்கிறாரு நம்ம சொல்றோமே, அதுவும் மகா பாத்தீங்கன்னா முட்டாள்தனம். சாமி யாருக்கும் கர்ம பலனையும் கொடுக்கவில்லை. அப்ப நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கமே சாமி, புரியாம அஜ்ஞான அவஸ்தையில நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப யார் பண்றா இதெல்லாம்? எனக்கு தெரியுதே. அப்படின்னா தெரியுது. அப்ப யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து தெரியற மாதிரி பண்றாரா? ஆமா பண்றாரு. யார் பண்றா? சுபாவஸ்து பிரவர்த்ததே. சுபாவம் அப்படின்னா சுவாமியோட சுபாவம் அவித்யா, மாயா தான் பாத்தீங்கன்னா சுவாமியோட ஆத்மாவோட சுபாவம். அந்த சுபாவம்னு சொல்லக்கூடிய மாயா தான் இந்த எல்லா டிராமாவையும் பண்ணுது. தூக்கத்துல இருந்த நான் தான் இப்பவும் நானா இருக்கேன். இப்பவும் ஒண்ணும் இல்லை. அப்ப ஒண்ணுமில்லாம இருந்தது இப்ப நாமரூபங்களை காட்டுது. எது காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லா நாமரூப கல்பனைகளையும் பண்றது இந்த அவித்யா மாயா தான் பண்ணிக்கிட்டே இருக்கு. திரும்பவும் ராத்திரிக்கு போனோன்னு எந்த ஒண்ணும் இல்லாம தூங்கி போயிடுவேன். அப்போ பாத்தீங்கன்னா ஆதியிலையும் அந்தத்திலையும் இல்ல, மத்தியத்துல மட்டும் ஒண்ணு இருக்கு. அப்போ காணல் ஜலம் பாத்தீங்க அப்படின்னா காலையில இப்ப போய் பாத்தீங்கன்னா காணல் ஜலம் ரோட்ல தெரியாது. அப்புறம் ஈவினிங்ல போய் பாத்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு மேல காணல் ஜலம் தெரியாது. அப்ப நடுவுல பாத்தீங்கன்னா உச்சி வெயில்ல பாத்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்கு தெரியுது அப்படின்னா அப்ப ஆதியில இல்லை, அந்தத்துல இல்ல, மத்தியத்துல மட்டும் தெரியுது அப்படின்னா அது என்னது? வாஸ்தவம் இல்லை, தோற்ற மாத்திரம். காரிக்காரர் மாண்டுக்கிய காரிக்காரர் சொல்ற, ஆதவந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. எது ஆதியிலையும் இல்லையோ, அந்தத்திலும் இல்லையோ, மத்தியத்திலையும் அது இல்லாததாகவே கொள்ள வேண்டும். அப்ப நான் காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெகத்து இல்லை. நான் இன்னைக்கு ராத்திரி தூங்க போனதுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா ஜெகத் இருக்காது. இப்ப நடுவுல தெரிகிற இந்த ஜெகத்து பாத்தீங்கன்னா காணல் ஜலம் மாதிரி நடுவுல தோன்றி மறையக்கூடியது. பிலிம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் மட்டும்தான் இருந்துச்சு. பிலிம் ஸ்டார்ட் பண்ணோன்னு நம்ம சினிமாவை பார்க்கிறோம். முடிஞ்சதுக்கு பிறகு எண்டு கார்டு போட்டதுக்கு பிறகு சினிமா போயிடுச்சு, மிச்சம் ஸ்கிரீன் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆதார தத்துவம் பாத்தீங்கன்னா ஆதியிலையும் அந்தத்திலையும் ஆதாரம் இருக்கு. அதுக்கு மேல ஆதேய வஸ்துக்களா எதெல்லாம் சூப்பர் இம்போஸ் செய்யப்படுதோ அதெல்லாம் போகின்றவைகள். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதையெல்லாம் போகுதோ அதெல்லாம் அசத்து, அதெல்லாம் கல்பனா, காணல் ஜல மாதிரி, சொப்பன மாதிரி போகின்றவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பாகவத மதம். அப்ப என்ன தெரியுது அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், 2:16 எக்ஸாம்பிள் சொல்றார். நாசத்தோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதஹ ந அசத்தக பாவக. பொய்யானதற்கு பாத்தீங்கன்னா இருப்பில்லை. எது பொய்? காணல் ஜலம் பொய், சொப்பனம் பொய், கைத்துல பார்த்த பாம்பு பொய், சிப்பியில பார்த்த வெள்ளி பொய். அதே மாதிரி நானுக்கு மேல பார்க்கிற இந்த தேகமும் இந்த ஜாகிரதமும் சொப்பனமும் சொப்பன கேரக்டர்களும் ஜாகிரத லோக்கமும் ஜாகிரத கேரக்டர்களும் எல்லாம் பாத்தீங்கன்னா அசத்து. அப்ப அசத்துக்கு இருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தோன்றி மறையக்கூடியவைகளுக்கு இருப்பு இல்லை. இதே நான் மானா இருந்தேன் அப்படின்னா முட்டாள் மான். யாரு முட்டாள்? மான் முட்டாள். எனக்கு அறிவு இருக்கிறதுனால எனக்கு தெரியுது காணல் ஜலம் பொய் அப்படின்னு நான் வாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த முட்டாள் மான் அறிவில்லாத மான் என்ன பண்ணுது? ஐயோ ஜலம் தெரியுது அப்படின்னு குடிக்கலாம் அப்படின்னு அந்த ஜலத்தை தேடி போய் என்ன ஆகுது? ஒண்ணு இவனோட வேடனோட கையில மாட்டிக்குது, இல்ல அப்படின்னா வேட்டை நாய்கள் பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில வேட்டை நாய்கள் எப்படா மான் வெளியில வரும்னு காத்துக்கிட்டே இருக்கு. இந்த மான் பாத்தீங்கன்னா தண்ணியை தேடி போய்
அதனால்தான் காணல் ஜலத்துக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேர் வச்சிருக்குன்னா மிருகதிருஷ்ணிகான்னு பேர் வச்சிருக்கு. மானோட தாகத்தை தீக்கும். ஆனா நம்மளோட தாகத்தை தீக்குமா? நம்மளோட தாகத்தை தீக்காது. நமக்கு புத்தி இருக்கு, இது தெரிய, இது பாத்தீங்கன்னா பொய் அப்படின்னு. இப்ப நம்ம இந்த உலகத்தை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, மான் மாதிரி அறிவு இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிக்கிட்டே இருக்கோம். பிடிச்சிடலாம், தண்ணிய பிடிச்சிடலாம். நம்ம மானா இருந்துகிட்டு நம்ம தாகம் தீந்துரும் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அடையவே முடியாது, திருப்தி அடையவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிருகதிருஷ்ணிகா, காணல் ஜலம். அப்ப இது எல்லாமே கல்பிதம். அதனால பாத்தீங்கன்னா கல்பிதத்துக்கு இருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந அசத்தக பாவக, அசத்துன்னு சொல்லக்கூடிய பொய்யானதற்கு இருப்பு என்பது இல்லை, தோன்றி மறையும். அதே மாதிரி எது இருப்புள்ளதோ, சத்தோவா இருக்கோ, 3 காலத்திலும் எது இருக்கோ அதற்கு நாசம் இல்லை. அப்ப எது 3 காலத்திலும் இருக்கு அப்படின்னா, நான் அப்படின்ற தத்துவம் 3 காலத்திலும் இருக்கு. சதா நான் இல்லைன்னு ஒரு காலமும் நம்ம சொல்லவே முடியாது. அப்ப யாராவது சொல்ல முடியுமா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நான் என்னைக்காவது இல்லாம போயிருக்கேனா அப்படின்னா ஒரு க்ஷணம் கூட நான் இல்லாமல் போவதே இல்லை. அப்ப எதெல்லாம் இல்லாம போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் இல்லாம போகுது. ஜாகிரதத்துல இருக்கு, சொப்பனத்துல தேகம் இல்லாம போகுது, வேற தேகம் வந்துருது. டீப் ஸ்லீப் போகும்போது பாத்தீங்கன்னா வேற தேகம், அங்க தேகமே இல்லாம போயிடுது, இந்த லோக்கமே இல்லாம போயிடுது. அப்ப பாத்தீங்கன்னா எது ஆப்சென்ட் ஆகுது? இந்த மேல இருக்கக்கூடிய நாமரூபங்கள் எல்லாம் ஆப்சென்ட் ஆகுது. ஆனா நான் அப்படியே இருக்கேன். அப்ப எந்த ஒரு இந்த வஸ்து இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா, நான் என்னை இல்லை என்று சொல்ல முடியாது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா மதம் சொல்லுது, இதே அஸ்மின் ஸ்லோக, இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, சத்து பிரத்யேசி அவ்யபிச்சாரா. நம்ம அனுபவத்துல இருந்து பாக்குறோம். சத் பிரத்யம்னா நான் இருக்கேன், இதான் சத் பிரத்யம். அகமஸ்மி, இதான் சத்பிரத்தியம்னு பேரு, இருப்பு. நான் இருக்கின்றேன். இந்த நான் இருக்கின்றேன்றது பாத்தீங்கன்னா ஒரு காலத்திலும் ஒரு க்ஷணத்திலையும் பாத்தீங்கன்னா இல்லாமல் போவதில்லை, விபச்சாரத்தை அடைவதில்லை, மாறுபடுவதில்லை. அப்ப எது விபச்சாரத்தை அடையுது? விபச்சாராத்திச்ச இதரேஷாமிதி, மற்றது எல்லாம் விபச்சாரத்தை அடையுது, மாறுபடுகின்றது. ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல இல்லாமல் போகுது. அப்ப புத்திசாலியா இருக்கிறவன், நல்லா பார்க்கிறவன், இந்த உலகத்தை வாஸ்தவத்துல சமயக்கு தரிசனம் உடையவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இதையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, மாறிக்கிட்டு இருக்கிறதுல அச்சீவ் பண்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் ஒன்னு அச்சீவ் பண்ணா, அந்த அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அது இருக்காது. நான் அச்சீவ் பண்ணும் போதே அது இருக்காது. நான் பார்க்கும் போது சங்கல்பிக்கும் போது ஒன்னா இருக்கும், அதை அடையும் போது ஒன்னா இருக்கும், அடைஞ்சதுக்கு பிறகு அது வேற ஒன்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு வஸ்துவும் தன்னிலையில தானா இருக்க முடியாது. ஏன்? எல்லாமே பொய். அசத்துக்கு பாத்தீங்கன்னா இருப்பில்லை. அப்ப எது மாறாதது? நான் மட்டும் மாறாதவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலி இதை எடுத்துப்பான். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயம் சொல்றார். இந்த 5:14 பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நல்லா கொண்டு வந்தார். பகவான் கர்த்திருவத்தை படைக்கல. பகவான் யாரு? நான் தான் பகவான். அயமாத்மா பிரம்ம. பிரம்மம்ன்றது பாத்தீங்கன்னா எனக்குள்ளார நானா இருக்கிறது தான் பிரம்மம். அகமாத்மா குடாகேஷகன்னு பகவத்கீதையில சொல்லும் போதே சொல்றார் 10:20. நான் தான் பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கேன். இந்த ஆத்மான்ற தேவன் பாத்தீங்கன்னா எதையுமே படைக்கவில்லை. கர்த்திருவத்தை படைக்கல, கருமங்களை படைக்கல. அப்ப இவர் என்னவா இருந்தார்னா, நான்றது நிமித்த காரணம் மட்டும்தான், வெறும் பேஸ் மட்டும்தான். நானுக்கு மேல யார் பண்றா? இந்த மாயா பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. கர்த்திருவத்தையும் கருமங்களையும் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மோகத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த மகா மாயை தான் இது எல்லாத்தையும் பண்ணுது. நான் எதையும் பண்ணவில்லை அப்படின்ற முடிவுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தன் புத்திசாலியா இருக்கிறவன் வரணும். இதை பாத்தீங்கன்னா பிரத்யட்சமா எனக்கு அறிய முடியுமா சுவாமி? எனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் புத்தியா உட்கார்ந்து யோசிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விவேக சூடாமணியில பாத்தீங்க அப்படின்னா 169, 170, 171 விவேக சூடாமணி இருந்தா பக்கத்துல எடுத்து வச்சு பாருங்க. புத்திசாலி என்ன பண்ணணும்? இப்ப நான் சொல்றேன், சுவாமி எனக்கு முடியலையே அப்படின்னு கேட்காதீங்க. இப்ப நான் சொல்ற கொட்டேஷன் எடுத்துக்கிட்டு நான் உட்கார்ந்து தனியா கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு பாருங்க. அவித்யான்னு சொல்றீங்களே சாமி, எங்கேயோ இருக்கு அவித்யால ஒண்ணும் இல்லை, அபின்ன சக்தின்னு பேரு என் கூடயே இருக்கா.
அவித்யாவை தேடி எங்கேயும் போகாதீங்க. என்னோட ஒய்ஃப் அவதான் எல்லாத்தோட கூடயே இருக்கிற அபின்ன சக்தி அவித்யா. எது அவித்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா 169 விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அவித்யான்னு எதையோ யோசிக்காதீங்க, ஆப்ஜெக்ட் பண்ணாதீங்க. எங்கேயோ இருக்கு அவித்யா, ஏதோ வானத்துல இருக்கும் போல இருக்கு சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவியா இருக்கும் போல இருக்கு சுவாமிகிட்ட, அப்படின்னு எங்கேயோ கைலாயத்துல இருக்காங்க போல இருக்கு அம்மா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நகி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. 169 விவேக சூடாமணி சொல்லுது, நகி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. மனசுக்கு அந்நியமா அவித்யை என்று ஒன்று வேறில்லை. அப்ப என்னுடைய மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. அப்ப அவித்யா வந்துட்டு இருந்து என்ன பண்ணுது, மனோகி அவித்யா பவபந்த ஹேத்து. இந்த மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு காரணமாயிருப்பது. மனசுக்கு அந்நியமா பவபந்த ஹேத்து அப்படின்னா நம்ம இந்த கிரியேஷன் இந்த எல்லாத்தையும் பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோமே, இந்த சம்சாரம், இதுக்கு அந்நியமா மனசுக்கு அந்நியமா வேறு காரணம் இல்லை. நம்மளோட சம்சாரத்துக்கு காரணம் இந்த மனசுதான். தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். இந்த மனசு நஷ்டமாயிடுச்சுன்னா எல்லாம் இல்லாம போகும். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா விஜிரும்பித்தே, நல்லா இந்த மனசு மலர்ந்துச்சு அப்படின்னா, வேக்கப் ஆச்சுன்னா, இந்த மனசு வேக்கப் ஆச்சுன்னா எல்லாம் அஸ்மின் சகலம் விஜிரும்பதே. இந்த உலகம் எல்லாம் இந்த மனசு மலர மலர இதெல்லாம் உண்டாகுது. இந்த மனசு இல்லாத இடத்துல இந்த உலகம் இல்லவே இல்லை. நம்மளோட பிரத்யக்ஷ அனுபவம். அப்போ மாயான்றதுக்கு அர்த்தம் எங்கேயோ, அவித்யானா எங்கேயோ தேடாதீங்க. உங்க கூட இருக்கிற மாயா மனசுதான். மாயா மனசுதான் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது. நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆச்சாரியர். இந்த உலகம் இருக்கு, வானம் இருக்கு, பூமி இருக்கு, மலை இருக்கு, மண் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யார் சொல்றா? இந்த மனசு எல்லாத்தையும் மேஜிக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து 170வது ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்வப்னே அர்த்தசூன்யே சிருஜதி ஸ்வசக்தியா போக்த்ராதி விஸ்வம் மன ஏவ சர்வம். அருமையான ஸ்லோகம். என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்துல ஏதாவது பாத்தீங்களா? சொப்பனத்துல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல், ஒரு ட்ரெயின், ஒரு 10-20 பேர் கூட்டிக்கிட்டு நான் சொப்பனம் பார்க்க போறேன், இன்னைக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் கனவு பார்க்க போறேன்னு ஒரு ட்ரெயினை கூப்பிட்டு போலாமா? ஒரு ஹார்பர் கனவு காண போறோம், ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு வாங்க, நான் ஒரு 100 பேரை கனவுல பார்க்க போறேன், ஒரு 100 பேர் வாங்க இன்னைக்கு சொப்பனம் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டா போனேன். ஒன்றும் கூப்பிட்டு போகல. அங்க யானையை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புரீதத்து நாடி, ஹித நாடின்னு 2 நாடிகள் இருக்கு. நாடிகளோட அளவு ஒரு மயிரில் வந்து பாத்தீங்கன்னா 1000ல் 1 பாகம். ஒரு மயிரை கிராஸா வந்து வெட்டினீங்க அப்படின்னா, நெட்டு குத்தலா வச்சு மயிரை வந்து பிரிச்சு எடுத்து 1000 பிரிச்சோம்னா அதுல எவ்வளவோ அந்த அளவு தான் வந்து ஒரு நாடியோட அளவு. நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா புரீதத்து நாடி அப்படின்னு ஒரு நாடிக்கு போயிடுறோம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா புரீதத்து நாடின்னு ஒரு நாடிக்குள்ளார புகுந்துருது. இந்த இடத்துல இருக்கும், இந்த ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காதுக்கும் மூளைக்கு போற இடம், இந்த த்ரோட் வழியா இந்த இடத்துல இந்த இறங்கும் ஹிருதயத்துக்கு. ஹிருதயத்துல இருந்து இந்த புரீதத்து நாடி இந்த கழுத்து வழியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேல போகும். அந்த நாடியோட அளவு ஒரு மயிரில் 1000ல் 1 பாகம். சொப்பனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யானைகளை பார்க்கிறோம், பெரிய பெரிய மாளிகைகளை பார்க்கிறோம், ஒரு ஹார்பரை பார்க்குறோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறோம், ஒரு பெரிய கூட்டம், ஒரு மேளாவை பார்க்குறோம், திருவிழாவை பார்க்குறோம், ஒரு பெரிய கோயிலை பார்க்குறோம், ஒரு நதியையும் இமயமலையையும் பார்க்குறோம். விதவிதமான காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம் தெரியுங்களா? இந்த மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாடிக்குள்ளார போய் இருந்துக்குது. நாடி எவ்வளோ பெருசு அவ்வளோ சின்னது. அந்த நாடிக்குள்ளார இருந்துக்கிட்டு ஒரு யானை இருக்க முடியுமா? அந்த நாடியில எங்க ஞானம் இருக்க முடியும்? ஒரு பங்களா இருக்க முடியும், ஊர் இருக்க முடியும், ஆட்கள் எப்படி இருக்க முடியும்? அப்ப அந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நாடிக்குள்ளார இருந்துகிட்டு சொப்பனத்தை பாக்குது. எப்படி பாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானே ஒரு கேரக்டர் எடுத்துக்குது சப்ஜெக்டா. அதுக்கப்புறம் தானே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க தேசம், காலம், வஸ்துக்களா எல்லாமா தானே பரிணமிச்சுக்குது. அந்த இடத்துல இருந்துகிட்டு அந்த சொப்பனத்துல என்ன இருக்குன்னா அர்த்த சூன்யே. அங்க சொப்பனத்துல ஒன்னும் வஸ்துக்களே இல்லை. யார் இது பண்றா? சிருஷ்டி பண்றா. சிருஜதி ஸ்வசக்தியா. இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய சக்தியினால
இந்த மனசு என்ன பண்ணுது? தன்னுடைய சக்தியினால சிரிச்சத்தி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது இந்த மனசு. அதுதான் போக்தாவா ஆகுது, அதுதான் போகிய வஸ்துக்களாவும் ஆகுது. ஏன்னா நாய் கடிச்சிருச்சு தூக்கத்துல, சொப்பனத்துல, அந்த நாயாவும் இந்த மனசுதான் மாறுச்சு. அந்த நாய்க்கடிய வாங்கி ஐயோ வலிக்குது அப்படின்னு அங்க சொப்பனத்துல துடிச்சதும் அதுதான். அங்க பேய பார்த்துச்சு இந்த மனசு, பேயாவும் இந்த மனசுதான் ஆச்சு. பேய பார்த்து பயந்ததும் இந்த மனசுதான். அப்ப என்ன பண்ணுது? தானே போக்தாவாவும் இருக்கு, தானே பாத்தீங்கன்னா போகிய வஸ்துக்களாவும் ஆயிட்டு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா போக்திராதி விஸ்வம் மனகேவ சர்வம். அப்ப சொப்பனத்துல இருக்கிறது எல்லாம் என்னப்பா அப்படின்னா, சிம்பிளா சொல்லுங்க, சொப்பனத்துல பார்த்த தேசம், சொப்பனத்துல பார்த்த காலம், சொப்பனத்துல பார்த்த வஸ்துக்கள், சொப்பனத்துல பார்த்த எல்லாம் சர்வம் மனஏவ, மனஏவ சர்வம், சர்வம் மனஏவ. சொப்பனத்துல வெறும் மனசுதான், அதுதான் சப்ஜெக்டாவும் இருக்கு, அதுதான் ஆப்ஜெக்டாவும் இருக்கு. அதே மாதிரி தான் ததாயேவ ஜாகிரத்யபி. ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா மாண்டூக்கியத்தை அப்படியே விவேகராமன்ல சொல்லி வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் ஜாகிரத அவஸ்தையிலும் கூட இப்பவும் அதே தான். யார் பண்றா? நோ விசேஷக, ஒரு விசேஷமும் இல்லை. இப்ப எல்லாத்தையும் பாக்குறோமா? ஆமா பாக்குறோம். அப்ப இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் மனசு பண்ற கல்பனா. மனசுதான் பரமஹம்சானந்தாவும் ஆச்சு. இந்த மனசுதான் பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்க 84 கேரக்டரா பாடம் படிக்கிறவங்களாவும் ஆச்சு, பாடம் சொல்றவனாவும் ஆச்சு, வெளியில பாக்குற பஞ்ச பூத்தங்களாவும் அதுதான் ஆச்சு. எப்படி சொப்பனத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, ஒரே ஒரு மனசு மட்டும்தான் எல்லா கல்பனைகளையும் பண்ணுச்சு. அதே மாதிரி தான் ஜாகிரதத்திலும் கூட நோ விசேஷக, ஒரு விசேஷமும் இல்லை, எந்த டிஃபரன்ஸும் இல்லை. சொப்பன மாதிரி தான் இங்கேயும். தத் சர்வம் ஏத்தத்து மனசோ விஜிரும்பனம். இப்ப நம்ம பார்க்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா மனசோட விஜிரும்பனம் அப்படின்னா மலர்தல். தூக்கத்துல மனசு மலராம இருந்துச்சு, முட்டா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரதத்துல பாத்தீங்கன்னா மலர்ந்து போச்சு இந்த ஜெகத்தா. அப்ப ஜெகத்துன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட மலர்ச்சி, மனசோட விகாசம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்து. மனசு கண்ணியமா வேற ஒண்ணே இல்லவே இல்லை. 170வது ஸ்லோகம் இது பாத்தீங்கன்னா விவேகச்சுடாமணியில 171வது ஸ்லோகம் சொல்லுது. சுஷுப்தி காலே மனசி பிரலீனே, சுஷுப்தி காலே மனசி பிரலீனே நைவாஸ்தி கிஞ்சித் சகல பிரசித்தே. இந்த மனசு என்ன ஆகுது? தூக்கத்துல லயமாகுது, பிரளயமாயிடுது. டெய்லி தூக்கத்துல நம்ம பாத்தீங்கன்னா இந்த மனசு பாத்தீங்கன்னா லயமாயி டீப் ஸ்லீப் போறோம். அப்ப டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா சுஷுப்தி காலே மனசி பிரலீனே, பிரலீனே மனசி, லயமான மனசுல நைவாஸ்தி கிஞ்சித்து. அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கா? இன்னைக்கு ராத்திரி தூக்கத்துல போனோன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. இன்னைக்கு ராத்திரி இங்க வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி எதையாவது பார்த்தோமா? ஒண்ணும் இல்லை. நைவாஸ்தி கிஞ்சித்து, ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்ல, தேசம் இல்ல, காலம் இல்ல, வஸ்துக்கள் இல்ல. நம்மளோட கேரக்டர் சொல்லிட்டு இருக்கமே நான் நான் நான். ஒவ்வொருத்தருக்கும் அகங்காரம், எவ்வளவு அகங்காரம், ஜாதி மேல அபிமானம். நான் பாத்தீங்க அப்படின்னா ஆம்பளைன்றதுல அபிமானம், நான் பொம்பளை, நான் ஆம்பளை, நான் பாத்தீங்கன்னா இதாக்கும் அதாக்கும். இதெல்லாம் எங்கப்பா போச்சு? தூக்கத்துல ஒரு கேரக்டர்ல இருக்கக்கூடிய அபிமானிக்கிற ஒரு வஸ்துக்களும் அங்க இல்லவே இல்லை. நைவாஸ்தி கிஞ்சித்து சகல பிரசித்தேகே. இந்த உலகத்துல நீங்க எதெல்லாம் பிரசித்தமா சொல்லிட்டு இருக்கீங்களோ, ஜாகிரதத்துல எனக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் ரொம்ப ஸ்பெஷல், இமயமலை ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு பாத்தீங்க அப்படின்னா பூத்தநாராயணர் ரொம்ப ஸ்பெஷல், கங்கா எனக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு நான் எதையெல்லாம் பிரசித்தமா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னையா தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கணும். என்னோட கோல் அப்படின்னு இதுதான், எனக்கு இது இல்லைன்னா நான் உயிர் வாழ முடியாதுன்னு நீங்க எதையெல்லாம் நம்ம எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோமோ, இது எல்லாம் பாத்தீங்கன்னா என்னாச்சு? என் கணவன், என் மனைவி, என் குழந்தைங்க அப்படின்னு எதையெல்லாம் நம்ம பிடிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அபிமானிச்சுக்கிட்டு இருக்கோமோ, இது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு, இது எதுவுமே தூக்கத்துல இல்லை. இது எதுவுமே தூக்கத்துல இல்லை. எதெல்லாம் பிரசித்தமா இந்த ஜாகிரதத்துல பார்க்கிறோமோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாமல் போகிறது. அப்ப மனசு பாத்தீங்கன்னா லயமாச்சுன்னா இது எதுவுமே இல்லை. அதனால சொல்லுது, ஆகையினால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க.
ஆச்சாரியார் சொல்றார், கன்க்ளூஷன் சொல்றார் விவேக சூடாமணியில, அதோ மனகல்பித ஏவ பும்சகா, மனசோட கல்பனை மட்டும்தான், ஆகையினால் மனசோட கல்பனை தான் பும்சக சம்சார, இந்த மனிதனுடைய சம்சாரம் அப்படின்னு நம்ம இந்த கிரியேஷன் எல்லாம் என்னது அப்படின்னா மனுஷனோட மனசுதான் பண்ணுது. ஏவ ந வஸ்துதோ அஸ்தி, வாஸ்தவத்துல இந்த உலகம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அப்போ தூக்கத்துல நம்ம பிறந்தோமா, தூக்கத்துல கேரக்டர்லாம் நம்ம வந்தோம்ல, நிறைய கேரக்டர் இருக்கு. நம்ம பிறந்தோமா, பிறக்கல. அப்ப தூக்கத்துல இருக்கிற எந்த வஸ்துக்களும் உண்டாகவே இல்லை. ஏதத்து உத்தமம் சத்தியம். சொப்பனத்துல பார்த்த எந்த கேரக்டரும் உண்டாகவே இல்லை, தோற்றம் மறைவு, அவ்வளவுதான். அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் பாத்தீங்கன்னா இங்க யாரும் பிறக்கவே இல்லை. பிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றது கூட தோற்றம். எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல பார்க்கப்படுற விஷயம்தான், வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. அப்ப யாரும் பிறக்கவே இல்லை, இங்க எல்லாமே தோற்ற மாத்திரம். இங்க நாம என்னெல்லாம் கேரக்டர் பார்க்கிறோமோ யாரும் உண்டாகவே இல்லை, கிரியேஷன் நடக்கவே இல்லை, ஒரு காரணம் இல்லவே இல்லை. அப்ப வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா வெறும் மாயிக்கம், தோற்ற மாத்திரம். அப்ப அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறது இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கே சுவாமி, நீங்க நானு தனித்தனியா வஸ்துக்கள் ஒண்ணு இல்லவே இல்லை. சொப்பனத்துல பார்த்த வஸ்துக்கள் உண்மையா? வெறும் தோற்றம். அப்ப சொப்பனத்துல பாத்தீங்கன்னா எந்த வஸ்துக்களும் தோன்றவே இல்லை, எந்த வஸ்துக்களும் பாத்தீங்கன்னா வஸ்துக்களே அங்க இல்லவே இல்லை, வஸ்துக்கள ஆபாசம். அதேதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா அநேக வஸ்துக்களை நம்ம பார்க்கிறோம், இது எதுவுமே வஸ்துக்கள் இல்லை, இது எல்லாம் பாத்தீங்கன்னா தோற்ற மாத்திரம் தான், வெறும் தெரியுது, ஆபாசிக்குது. கிரியா நடக்குதே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்திலையும் நிறைய கிரியைகள் நடந்துச்சு. உண்மையிலேயாது சொப்பனத்துல பாத்தீங்கன்னா இங்க போறது அங்க போறது நிறைய காரியம் பண்றோம், ஏகப்பட்ட காரியங்கள் பண்ணமே. அந்த காரியங்கள்லாம் என்னது? ஒரு சொப்பனம் பார்த்தோம் தான், நேற்று சொப்பனம், அதாவது நேற்று சொல்லாம மறந்துட்டேங்க. ஏதோ ஒரு டீப் வாட்டர்ல பாத்தீங்கன்னா விழுந்துட்டேன். டீப் வாட்டர், ரொம்ப ஆழமா போயிட்டேன். நான் ஆழமா போயிட்டு பாத்தீங்கன்னா மூச்சு முட்டுது. இந்த ப்ரெஷர் ஒண்ணு கிரியேட் ஆகுது தெரியுங்களா, கீழே போக போக ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுல்ல, அந்த ப்ரெஷரை பாத்தீங்கன்னா நான் அனுபவிக்கிறேன். அப்ப எவ்வளவு டீப்பா நான் போயிருப்பேன்னு பாத்துங்க. போயிட்டே இருக்கேன். டீப் பாடி பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடுற மாதிரி இருக்கு. ஐயோ, பாடி பிச்சுக்கிட்டு போக மாதிரி இருக்கே, இவ்வளவு ப்ரெஷர் இருக்கே, என்ன பண்றது அப்படின்னா டும் மேல வந்தாச்சு. பாக்குறேன் ஒண்ணுமே இல்லை. என்னது அந்த ப்ரெஷர்லாம் எங்க போச்சு? என்ன நான் எங்க தண்ணி இருந்துச்சு சொப்பனத்துல? வேக்கப்பை பார்க்குறேன், நல்லா வியர்த்து போயிருக்கு, உடம்பெல்லாம் வியர்த்து இருக்கு, நல்லா ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஆனால் ரொம்ப ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா வியர்த்து இருக்கேன். அப்போ தண்ணியில் உளுந்து நான் டீப் டைவ் பண்ணி கீழே போனேனே. எங்கே போனேன்? தண்ணி எங்கே? அங்கே ப்ரெஷர்லாம் நான் அனுபவிச்சேனே, ப்ரெஷர். அந்த தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெஷரை அனுபவிச்சேன் கீழே போக. அப்போ எவ்வளோ டீப்பாக போயிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தீங்க. உடம்பு பார்த்தீங்கன்னா பிச்சு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை நான் அனுபவிச்சுட்டு டக்குன்னு மேலே வரேன். பார்த்தா மேலே வந்துட்டேன். கனவு சொப்பனம் கலைஞ்சு போச்சு. அப்போ தண்ணியும் இல்லை, சொப்பனத்துல மூழ்கின ஆளும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப இதேதான் இந்த உலகம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. வஸ்துதக ந அஸ்தி, வாஸ்தவத்துல எந்த வஸ்துக்களும் சொப்பனத்துல எப்படி இல்லையோ அப்ப என்னது? ஜாத்தி ஆபாசம், அதுக்கப்புறம் வஸ்து ஆபாசம், அதுக்கப்புறம் மூணாவது என்னது? சலாபாசம். சலாபாசம்னா அசைதல். அசைதல் பாத்தீங்கன்னா தோன்றுறது, வாஸ்தவம் இல்லை. காணல் ஜலம் பார்க்கிறோம்ல, காணல் ஜலம் பார்க்கும்போது அசைகிற மாதிரி தெரியுதா? நதி ஓடுற மாதிரி தெரியும், வாஸ்தவமா? இல்லவே இல்லை. கைத்துக்கு மேல பாம்பு நம்ம பார்க்கும்போது அது வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுற மாதிரி தெரியும் நம்ம கண்ணுக்கு. ஆனா வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா அது வளையவும் இல்லை, நெளிஞ்சு ஓடவும் இல்லை, கயிறா கிடக்குது. அதுக்கு மேல பாம்பு உற்பத்தி ஆகவே இல்லை. அந்த பாம்புன்ற ஒரு வஸ்து அங்க இல்லவே இல்லை. பாம்பு உண்டாகவும் இல்லை, பிறக்கவும் இல்லை. பாம்பு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பண்ணவும் இல்லை. பாம்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சொப்பனத்துல எப்படியோ அதே மாதிரிதான் வெளியிலையும் அதே மாதிரி. அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லா கேமையும் பண்றது இந்த மனசு மட்டும்தான். இது எல்லாத்தையும் பண்ணுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இந்த 3 ஸ்லோகங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே அனுப்பிக்கிட்டே இருக்கேன், திரும்பவும் அனுப்பி என்ன பண்ணுங்க, எடுத்து உங்களோட பெருசா பேனர் மாதிரி போட்டு உங்க ரூம்ல வச்சுங்க. வேதாந்தத்துக்கு இந்த 3 ஸ்லோகம் தான் அவஸ்தா திரயத்துக்கு முக்கியமானது.
169, 170, 171 3 ஸ்லோகங்களை திரும்பவும் இன்னைக்கும் நான் அனுப்புறேன். எடுத்து வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சுங்க. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, அப்ப எது வியபிச்சாரத்தை அடையுது, எது வியபிச்சாரத்தை அடையல? நான் வியபிச்சாரத்தை அடையல, மாறாம இருக்கேன். நானுக்கு மேல இருக்கிற 3 அவஸ்தைகளும் வந்து வந்து போகிறது. 3 பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். 3 அவஸ்தையிலையும் 3 பேர் இருக்கேன். பரமஹம்சானந்தா சொப்பனத்துக்கு போனா வேற ஆளு. சொப்பனத்துல தண்ணியில மூழ்கினவன் யாருன்னே தெரியல. அவ்வளோ டீப்பா நான்லாம் மூழ்கிலாம் பார்த்ததே இல்லை. எனக்குலாம் அவ்வளோ தூரம்லாம் கீழேலாம் போய் எனக்கு ஹேபிட்டே இல்லை. நான் மேல் நீச்சல் மட்டும்தான் அடிக்கிற ஆள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீப் டைவ்லாம் தெரியவே தெரியாது. அப்போ அங்கே யாரோ வேற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா டீப் டைவ் அடித்து உள்ள கீழே போயிருக்கான். ஒரு சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைதிகனாக இருந்துக்கிட்டு நான் தான் மெயின் ப்ரீஸ்டாக இருந்து ஹோமம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து மாமிசம் சாப்பிட்டு இருக்கேன். நாதபிரம்ம வந்து, சாமி நீங்க என்ன சாமி மீன்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு அவர் பதறாரு. அப்ப எது உண்மைன்னு தெரியல. நான் வைதிகனா இருந்து மெயின் பிரீஸ்டா இருந்து ஹோமம் பண்ணது உண்மையா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் சாப்பிட்டது மாமிசம் சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா உண்மையா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா டீப் டைவ் அடிச்சு கீழே வந்து தண்ணிக்குள்ளார போனது உண்மையா? ஒரு சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எப்படி தமிழ்ல பேசுறேனோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சோ ஜெர்மனோ பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ பேசுறேன் என்னன்னு தெரியல. ரொம்ப வேகமா பிரெஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன், ஜெர்மன் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்க ஜெர்மன் தெரியும், எங்க பிரெஞ்சு தெரியும்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கேரக்டர், மனசோட கல்பனா. வாஸ்தவத்துல அங்க ஒண்ணு இல்லவே இல்லை. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா கல்பனா, எதுவுமே வாஸ்தவத்துல இல்லை. இது ஏன் அப்படி இல்லைன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இது எல்லாம் வெபிச்சாரத்தை அடையுது, மாறுபடுகிறது. ஆனா நான் மாறாமல் அப்படியே இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியா சொல்றார். அப்ப அடுத்த பேஜுக்கு வந்து 90வது பேஜ். கதம் தருகி ஆத்மனக அவிக்கிரியத்துவே அசேஷதக கருமனக தியாகோ ந உபபத்தியதை. பூர்வபக்ஷி கேட்கிறா, அப்ப ஆத்மான்றது என்னது? அவிக்கிரியம், விகாரம் இல்லாதது, செயலற்றது. ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மா வெறும் திரஷ்டா மாத்திரம். ந கர்த்தா ந போக்தா. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. ஆத்மான வேற எதையும் பார்க்காதீங்கன்னா நான் யாரு? பார்க்கிறவன் மட்டும்தான் நான். அப்ப பார்க்கிறவன் மட்டும் நானா இருந்தா அவிக்கிரியத்துவே, ஆத்மனக அவிக்கிரியத்துவே தருகி. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அவிக்கிரியமா, கிரியை இல்லாததா, செயலற்றதா, அசையாததா இருக்கும் எனில் அசேஷதக கர்மனக தியாகோ ந உபபத்தியதை. மிச்சமில்லாம கர்மத்தை தியாகம் செய்தல் முடியாதே. யாரோ பண்றத வந்து நான் எப்படி தியாகம் பண்ண முடியும்? ஆத்மா அவிக்கிரியம், அவிக்கிரியமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மா வந்து எப்படி நான் வந்து கர்மத்தை எல்லாத்தையும் மிச்சம் இல்லாமல் தியாகம் பண்ண முடியும்? தியாகம் பண்றது ஒரு காரியம் நடக்கணும்ல. உன்னை விடுறதுக்கு அப்படின்னா ஒரு காரியம் பண்ணணும்ல. நான் இதை தூக்கி போட்டேன்ஜி, அப்ப நான் தூக்கி போடுறதுன்றது ஒரு காரியம் தானே. நான் உனக்கு தியாகம் பண்றேன், நான் சன்னியாசம் எடுத்தேன், சன்னியாசம்ன்றது ஒரு கிரியா தானே. குடுமையெல்லாம் எடுத்துட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு யஜ்யோபயத்தை தூக்கி போட்டுட்டு காவி வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா தண்டதாரணம் பண்ணி விரஜா ஹோமம் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா யமுனா இதுல வந்து நர்மதா நதியில உட்கார வச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் ஒரு கிரியா தானே. ஆமா கிரியா. அப்ப ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா நிஷ்கிரியமா இருந்தா, ஆத்மா நிஷ்கிரியமா இருந்தா கர்மங்களை விடுதல் அப்படின்றது எப்படி சம்பவிக்கும்? மிச்சம் இல்லாமல் எல்லா கர்மங்களையும் விட முடியுமா? ஒரு சன்னியாசம் வேணா எடுத்துக்கலாம், சன்னியாசம் வேணா எடுத்துக்கலாம் மொழிய. டெய்லி டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல அநேக கர்மங்கள் நடக்குது இல்ல. நான் சன்னியாசம் எடுத்துட்டேன் ஜி, நான் சன்னியாசி, மண்ணாங்கட்டி புண்ணாக்கு, மூஞ்சில 4 குத்து, சன்னியாசி. சன்னியாசி என்ன? சன்னியாசி என்ன விட்ட? உடம்புல எல்லா ஆக்ஷன்ல நடந்துக்கிட்டு தானே இருக்கு. மூச்சு விட்டுறல்ல, அப்ப என்ன விட்ட? மூச்சு விட்டுரு. மூச்சு விட்டியா? இல்ல இல்ல. அப்ப என்ன விட்டுருக்கோம்? சன்னியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பாகியத்துல இருக்க வஸ்துக்களை தான் விட்டுருக்கோம். இந்த தேகத்துல இருக்கிறத எதையுமே விடல. நானுக்கு மேல நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் சுவாசிக்கிறேன், நான் என்ன மனசுல எண்றேன், நான் சாப்பிடுறேன், நான் நடக்கிறேன், நான் தூங்குறேன், நான் போறேன் வரேன், பாடம் படிச்சு கொடுக்குறேன், நான் பண்றேன் எல்லாம் இருக்குல்ல. அப்ப என்னத்தை தியாகம் பண்ண நீ? மண்ணாங்கட்டி புண்ணாக்கு. சன்னியாசியா? பெரிய சன்னியாசி பரமஹம்சானந்த சரஸ்வதி புண்ணாக்கு. நாங்களும் தசநாமி சன்னியாசி. நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி. நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்கள். நாங்கள்
மூஞ்சில 4 குத்தணும், 4 அடி அடிக்கணும். என்னத்தை விட்டங்க விட முடியுமா? அப்படின்னா விடவே முடியாது. மிச்சம் இல்லாம கர்மத்தை பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா அவிக்கிரியமா இருக்கு. அவிக்கிரியம்னா எந்த செயலையும் செய்வதில்லை. நக்ரிஹ்யதே, எதையும் பாத்தீங்கன்னா ஹேய உபாதான வரிஜிதக அப்படின்னு சொல்லுவோம். உபாதேய வரிஜிதக. இந்த ஆத்மாவை கொல்லவும் முடியாது, தள்ளவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, ஸ்வீகாரமும் பண்ண முடியாது, இதை தள்ளவும் முடியாது. இந்த ஆத்மா எதையுமே பண்ணாது. அப்ப யார் பண்ணா? நான் பரமஹம்சானந்தா சன்னியாசி பண்ணேன். நான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரியா இருந்தேன். ஸ்ரீனிவாசனை விட்டுட்டு பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தாவை மாறிட்டேன். அடப்பாவி மனுஷன் பேர் மாத்திக்கிட்டு ஆள் மாறிடுமே என்ன? அப்படியே தானே இருக்கு. தாடி மீசம் வச்சுட்டா, மொட்டை அடிச்சிருந்தா இப்ப தாடி மீசம் வந்துருச்சு. என்ன மாத்தின? கலர் ட்ரெஸ் மாத்திக்கிட்ட. வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸா இருந்ததை பாத்தீங்கன்னா காவி கலரா மாத்திக்கிட்ட. அப்ப யாரு சன்னியாசம் பண்ண? ஆத்மா சன்னியாசம் பண்ணிச்சா இல்ல பாத்தீங்கன்னா நீ பண்ணியா? ஸ்ரீனிவாசன் சன்னியாசம் பண்ணனானா இல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆத்மா பண்ணிச்சா? ஆத்மா நிஷ்கிரியம், எதையுமே பண்ணாது, சந்நியாசமும் பண்ணாது. சம்சாரியும் அது இல்லை, அது பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசியும் அது இல்லை. அப்போ கேள்வி வருது, அப்ப 100% சந்நியாசம் பண்றதுன்றது எப்படி முடியாதே, பொருந்தாதே அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்டான பாஷ்யம் பண்றார். யதி வஸ்துபூதா குணா யதிவா அவித்யா கல்பிதாக. வாஸ்தவத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் மெயின் இதுக்கு வர, எதி ஒருவேளை இந்த இந்திரியம், இந்த தேகம், இந்த மனசு, இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா குணங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இதெல்லாம் என்ன சொல்றான்? 23 தத்துவங்களா? 4க்கு மேல 24 தத்துவம் சொல்றான். அவித்யா முதல் தத்துவம் அவ்யக்தம். இந்த அவ்யக்தம் தான் தூக்கத்துல நான் ஒன்றும் தெரியவில்லைன்னு இருக்கு. அப்ப நான் இருக்க, நானுக்கு அப்புறம் என் பக்கத்துல இருக்கிறது அவித்யான்னு சொல்லக்கூடிய அவ்யக்தம், மாயா, ஒன்னும் தெரியலன்னு அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தூக்கத்துல 2 இருக்கு. பேக்கப் ஆகும்போது என்னாச்சு? அந்த ஒன்னும் தெரியலன்றதுல இருந்து முதல் தத்துவம் புத்தி தத்துவம் உண்டாச்சு. மகத்துன்னு பேர், இதுக்கு பேர் புத்தி தத்துவம். அதுக்கப்புறம் 2வது தத்துவம் உடனே இமீடியட்டா அகங்கார தத்துவம் வேக்கப் ஆச்சு 2. அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் வேக்கப் ஆச்சு. மொத்தம் பாத்தீங்கன்னா 7 தத்துவங்கள் உண்டாயிடுச்சு. இந்த 7 தத்துவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கருமேந்திரியம் உண்டாச்சு, பஞ்சமகா பூத்தங்கள் உண்டாச்சு. 3 15, 3 5 15. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கருமேந்திரியம், பஞ்சமகா பூத்தங்கள். இந்த பஞ்சமுகா பூத்தங்களோட காரியம் தான் பாத்தீங்கன்னா இந்த தேகம், ஸ்தூல தேகம், வெளியில பாக்குற இந்த மொத்த ஜெகத்தும் பஞ்சபூத்தங்கள். அப்ப மொத்தம் 15 7 பாத்தீங்கன்னா என்னாச்சு? 15 7 கூட ஒண்ணு என்னது? மனசுன்றது 16. 1 பாத்தீங்கன்னா ஒரு மனசு 16. அப்ப 16 பாத்தீங்கன்னா அப்படின்னா 23. மொத்தம் பாத்தீங்கன்னா 23 வந்துடும். 23ஓட பாத்தீங்கன்னா அவித்யாவை சேர்த்தீங்கன்னா 24. 24க்கு அப்புறம் ஆத்மாவை சேர்த்தீங்கன்னா 25. அப்போ இந்த எனக்கு அந்நியமா இருக்கக்கூடியது எல்லாம் என்னது? மாயாவோட 3 குணங்களால் உண்டானது. இது மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா மொத்த ஜெகத்தும் 3 குணங்கள், 23 தத்துவங்கள் தான். அதுக்கு காரணம் மாயா. அப்போ அந்த மாயாவை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் இந்த வஸ்துக்கள் இருக்கு, வஸ்துக்கள் இருக்கு, வஸ்துக்கள் இருக்கு, நான் இருக்கேன், இது இந்த தேகம் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கமே. ஒருவேளை வஸ்து இருக்கிறதுனே வச்சுக்கோங்க. வஸ்து பூதா குணா, வஸ்து பூத்தானா வஸ்துக்கள் சத்தியமா இருக்கு அப்படின்னா அந்த குணங்களால் ஆன வஸ்துக்கள் வாஸ்தவத்துல இருக்கு அப்படின்னா வஸ்து பூத்தானா வாஸ்தவம்னு அர்த்தம். வாஸ்தவத்துல சத்தியமா இந்த குணங்களால் ஆன இந்த மொத்த ஜெகத்தும் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலோ, அல்லது பாத்தீங்க அப்படின்னா எதிவா அவித்யா பரிகல்பிதா, அவித்யா கல்பிதா, ஒருவேளை பாத்தீங்கன்னா அவித்தியினால உண்டானதா இருந்தாலும், அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் என்ன சொல்றாங்க? இந்த உலகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொத்த ஜெகத்தும் சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா மதவாதிகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த உலகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், இந்த உலகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸா யோசிச்சோம் அப்படின்னா காரணம் எது? 3 குணங்கள். இந்த மொத்த குணங்களால் ஆனதுதான் இந்த மொத்த ஜெகத்தும். ஒருவேளை அது இருந்தாலும், வஸ்துவா சத்தியமா இருந்தாலும்,
ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவித்யா பரிகல்பிதமா அவித்தியினால கல்பிக்கப்பட்டதாக இருந்தாலும் தத் தர்மக கர்ம, இதோட தர்மம், இந்த 3 குணங்களோட தர்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? குணம், சலம், விருத்தம். இந்த 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கிறது. சத்துவம், ரஜஸ், தமசுன்றது சதா ஆடிக்கிட்டே இருக்கு, அதான் செயல் அப்படின்னு பேர். நம்ம 3:27 பார்த்துருக்கோம், பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுருங்க. 3:27 என்ன சொல்லுது? பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா. பிரகிருதேகே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா. பிரகிருதியோட குணங்கள் இருக்குல்ல, 3 குணங்கள், சத்வ ரஜஸ் தமஸ், இந்த 3 குணங்கள் தான் எல்லாத்தையும் செய்கின்றது, எல்லா கர்மங்களையும் செய்கிறது இந்த 3 குணங்கள் தான். அப்ப தெளிவா சொல்லியிருக்கு 3:27. அப்போ இந்த 3 குணங்களோட தர்மம் தான் தத் தர்ம கர்ம. அப்ப அந்த குணங்களோட தர்மம் தான் கர்மங்கள் என்று கொண்டால் ததா அப்பொழுது ஆத்மனி அவித்யா அத்தியாரூபிதம் ஏவ இது. அப்போ நான் வேற, தூக்கத்தை எப்படி இருந்தீங்க? நான் ஒன்றும் அறியவில்லை. அப்ப நான் ஒன்றும் அறியவில்லை அப்படின்னா இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம், ஸ்கிரீன் மாதிரி. இந்த ஆதாரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியவில்லைன்ற அந்த ஒன்றும் தெரியாத அவித்யா, இல்லாத அவித்யா, யாமா சாமாயா. எது இல்லையோ அதற்கு பெயர் மாயா என்று பெயர். நம்ம எது இல்லை, ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைன்னு தூக்கத்தை சொல்றோம்ல, அதுதான் மாயா. அந்த மாயையில இருந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா கல்பிதம். எதுக்கு மேல ஒரு ஆதாரம் இருக்கணுமா? எந்த ஆதாரம் இருக்கணும்? எந்த ஒரு கல்பனை பண்ணப்பட்டாலும் அதற்கு ஒரு பேஸ் வேணும். இததான் சயின்ஸை பார்த்து நாங்க கேட்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்போம், பிக் பேங் நடந்துச்சு அப்படின்னா அந்த பிக் பேங் நடக்கிறதுக்கு ஒரு வேணுமா? ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் எங்க இருந்து வந்துச்சு? ஆகாசம் எங்கிருந்து வந்துச்சு? ஆகாசத்தை பத்தி நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. சயின்ஸ்க்கு ஏதாவது ஆகாசம்ன்ற ஒரு தத்துவம் தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதை நிரூபணம் பண்ண முடியுமா? ஆகாசத்தை நிரூபணம் பண்ண முடியுமா? ஆகாசத்தை நிரூபணமே பண்ண முடியாது. எந்த கொம்பம் வந்தாலும் ஆகாசத்தை நிரூபணம் பண்ண முடியாது. ஆகாசத்தையே நிரூபணம் பண்ண முடியாத உனக்கு இந்த ஆத்மா, அந்த ஆகாசம் எங்க இருந்து வந்துச்சேனா ஆத்மன ஆகாச சம்பூதா. எங்க இருந்து வந்துச்சு பாரு? தைத்திரியம் சொல்லுது, ஆத்மாவிலிருந்து இந்த ஆகாசம் உண்டாயிற்று. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மான்னு ஒரு ஆதாரத்தை வந்து யாராலையும் சொல்லவே முடியாது. அப்போ அவித்யாக்கு வந்து ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்ற இந்த ஆத்ம தத்துவத்துக்கு மேலதான் கண்ணுக்கு தெரியாத அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லா கிரியேஷனையும், ஆகாசத்திலிருந்து பஞ்சபூத்தங்கள்ல இருந்து 23 தத்துவங்களை யார் படைக்கிறா? இந்த அவித்யா கல்பனை செய்யுது. அவித்யினால வந்து பாத்தீங்கன்னா அத்தியாரோபிதம், இது எல்லாமே சூப்பர் இம்போஸ், ஸ்கிரீனுக்கு மேல இருக்கக்கூடிய காட்சிகள் போல, தங்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் போல, கைத்துக்கு மேல இருக்கிற பாம்பு போல வந்து பாத்தீங்கன்னா இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜாகிரதத்துல இப்ப நம்ம பாக்குறோமே, ஜாகிரதத்தை நான் பார்க்கிறேன். இப்போ தூக்கத்துல இருந்த நான் ஒன்னும் தெரியலன்னு இருந்தேன். இப்ப வந்து நான் எல்லாத்தையும் பார்க்கிறேன். நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ இது எல்லாம் அவித்யினால அந்த ஒன்னும் தெரியலன்னு சொன்னனே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கல்பனை பண்ணி எனக்கு முன்னாடி இத்தனையை காட்டுது. இது எல்லாம் அவித்யா பரிகல்பிதம் ஏவ இது. இந்த விதமா தான் கல்பிதம் தான், இதெல்லாம் கல்பிக்கப்பட்டவை. அது மாதிரி இருக்கிறதுல அவித்வான் நகி கிஞ்சித்து க்ஷணமபி. அப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தூக்கத்துல இருந்த நான் ஜாகிரதத்துல வரும்போது அவனுக்கு வேஷம் கிடைச்சிருந்த அவித்யானால என்ன ஆயிடுது? பரமஹம்சானந்தா, புத்தி, மனசு, இந்திரியம், தேகம் எல்லாம் வந்துடுச்சு. வந்தோட நான் உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்? இந்த பரமஹம்சானந்தா நான் இதை பிடிச்சுக்கிட்டு அவித்யா வசத்தினால நம்ம என்ன பண்ணிட்டோம்? சூப்பர் இம்போஸ் மேல பண்ணிக்கிட்டு நான் கர்த்தான்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றேன், நான் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. 27வது சுலோகம் சொல்லுது 3:27. பிரகிருதி எல்லாத்தையும் பண்ணுது. அப்ப புத்தி இல்ல, நான் பார்க்கிறேன்ற புத்தி இல்ல, நான் பார்ப்பவன் மட்டும்தான்ற புத்தி இல்லாம இந்த பிரகிருதியோட காரியம் எது?
மூல பிரகிருதியோட காரணம், அவ்வியக்தத்தோட காரியம் புத்தி. அப்ப புத்தி சிந்திக்குது, நான் என்ன பண்றேன், நான் சிந்திக்கிறேன். இந்த மனசு சிந்திக்குது, ஆலோசிக்குது, காமப்படுது, நான் காமப்படுறேன், நான் ஆலோசனை பண்றேன். இந்த இந்திரியங்கள் ஒர்க் பண்ணுது, இதெல்லாத்தையும் நான் பண்றேன். இந்த தேகம் ஆக்ஷன் பண்ணுது, இதெல்லாத்தையும் நான் பண்றேன். இதெல்லாம் 23 தத்துவங்கள் மாயையோடது, 3 குணங்களால் ஆனது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இல்லை, இது திருஷ்யங்கள் அப்படின்னு தெரியாம நான் என்ன பண்றேன், நான் செய்கிறேன் இது பண்றது எல்லாத்தையும் என் மேல தூக்கி வச்சுக்கிறேன். ஏன்? திரஷ்டு திருஷ்ய சம்யோகம். நான் அப்படின்ற திரஷ்டாவும் திருஷ்யமா இருக்கக்கூடிய இந்த 23 தத்துவங்களையும் நான் அப்படின்னு ஒன்னாக்கி வச்சுட்டேன். அதஸ்மின் தத் புத்திஹி. அவித்யாக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா சொல்லுது, முக்கியமான சொல்லுது, அதஸ்மின் தத் புத்திஹி. இதான் அவித்யா. அது இல்லாததில் அதனை பார்த்தல். நான் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த அவித்யாவில நான் அப்படின்னு என்னை ஏத்தி வச்சு பாக்குறேன். என்னிடத்துல அவித்யாவை பாக்குறேன். இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் நான் அப்படின்னு ஏத்தி எனக்கு மேல தேகத்தை எல்லாத்தையும் ஏத்தி வைக்கிறேன். தேகத்துல என்னை பார்க்கிறேன். இதுதான் பிரச்சனை. நான் திரஷ்டான்னு பார்த்தேன் அப்படின்னா எல்லாம் இல்லாம போயிடும். நான் என்ன பண்றேன், இந்த 23 தேகாதிகள் எல்லாத்துலயும் நான் இருக்கிற மாதிரியும் என்னிடத்துல இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிற மாதிரியும் நான் பாக்குறேன். பாத்தீங்களா? இதுதான் சம்சார காரணம். திரஷ்டு திருஷ்ய சையோகயோகோ ஹேய ஹேத்து. இந்த 2 தான் சம்சாரத்துக்கு காரணம். ஏத்தி வச்சுட்டேன். இந்த அஜ்ஞானி என்ன பண்றான், இந்த விதமா ஏத்தி வச்சதுனால அவித்வான் நகி கஷ்டித் க்ஷணமபி 3:5 சொல்லப்பட்டிருக்கு. அவித்வான் பாத்தீங்க அப்படின்னா நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் காரியதே ஹ்யவச கர்ம பிரகிருதி ஜெயர் ஹ்யவச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர் குணை. நல்லா தெரிஞ்சுங்க. 3:5 பாத்தீங்கன்னா கிளியரான ஸ்லோகம் சொல்லுது. நகி கஷ்டித் க்ஷணமபி. அப்ப நான் இந்த தேகாதிகள் அப்படின்னு நான் எது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட இந்த தேகத்தை அத்தியாரோபம் பண்ணிட்டேனோ, அப்ப சதா காலமும் பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களாலானது என்ன பண்ணும், இதோட சுபாவமே என்னது, அசைதல். அப்ப இந்த தேகாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சதா காலமும் 23 தத்துவங்களும், கிரியேஷன்ல இருக்கிற 23 தத்துவங்களும் சதா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். இத நான் அப்படின்னு நான் கிரகணம் பண்ற வரைக்கும், நான் புத்தி, நான் மனசு, நான் இந்திரியங்கள், நான் தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ற வரைக்கும் நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய அகர்ம கிருத். காரியம் செய்யாமல் ஒருத்தனும் இருக்க முடியாது. இந்த தேகாதிகளை கிரகணம் பண்ற வரைக்கும் சிங்க் ஆயிட்டோம். சிங்காய் வச்சிருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தனும் பாத்தீங்கன்னா வெளியில சன்னியாசின்னு சொல்லிக்கலாம். என்ன சன்னியாசம் ஒன்றும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா சன்னியாசம் பண்ணி இருக்க முடியாது. ஒருத்தனும் ஒரு கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. ஏன்? ஒவ்வொரு க்ஷணமும் இந்த மாயா என்ன பண்ணிட்டு இருக்கோம், மைனோ செகண்ட்ஸ்ல என்னது நானோ செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. செகண்ட்ஸ்ல இல்ல, க்ஷணம் கூட இல்ல. க்ஷணத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா போனீங்க அப்படின்னா சதா அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த பிரகிருதியோட இயல்பு. பிரகிருதியோட காரியமா இருக்கிற இந்த தேகாதிகளை நான் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும், பிரிச்சு பார்க்காத வரைக்கும் ஒருத்தன் ஒரு கர்மத்தை தியாகம் பண்ணவே முடியாது. காரியத்தே ஹ்யவச கர்ம. நான் பாத்தீங்கன்னா எந்த காரியம் பண்ண மாட்டேன்னு ஒருத்தன் தேகாபிமானத்தை உடையவன் சொன்னாலும் கூட காரியத்தே அவன் கண்டிப்பா அவனை செய்ய வைக்கும். அவசகன வசமில்லாமல் அவனை காரியம் பண்ண வைக்கும், கர்மத்தை பண்ண வைக்கும். சர்வ பிரகிருதி ஜெய கர்ம சர்வக பிரகிருதி ஜெயர் குணைகி. இந்த பிரகிருதியிலிருந்து உண்டான 3 குணங்கள் இருக்கே, இந்த 3 குணங்கள் ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் கர்மம் பண்ண வைக்கும், வசமில்லாமல் பண்ண வைக்கும். அப்படியே அப்ப பாத்தீங்கன்னா தேகாதிகளோட சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் அஜ்ஞானியா இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது, கர்மத்தை முழுசா தியாகம் பண்ண முடியாது. செலக்டிவா தியாகம் பண்ணலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரம கர்மத்தை நான் பண்றது இல்ல, கிரகிய கர்மங்களை நான் பாத்தீங்கன்னா விட்டுருக்கேன், சன்னியாசம் எடுத்திருக்கேன், இப்படிதான் சொல்லிக்கலாம். சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டேன்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் பண்றது என்னால முடியாது. என்னன்னா அஜ்ஞானியா தேகாதிகளோடு இருக்கிற வரைக்கும் ஒரு அஜ்ஞானிக்கு சர்வ கர்ம சந்நியாசம் சித்திக்கவே சித்திக்காது. அப்ப ஆச்சாரியர் சொல்றார், வித்வான் தூ
அப்ப வித்வான் என்ன பண்றான்? ஒரு ஞானி புருஷன். வித்வானா ஞானி புருஷன் எப்படி? அவனோட நிலை என்னது? அஜ்ஞானியோட நிலை 3:27. ஒரு ஞானியோட நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா 3:28. ஞானியோட நிலை என்னது? 3:28. வித்வான் தூ புனக வித்யா அவித்யாயாம் நிவர்த்தாயாம். அவன் என்ன பண்ணிட்டான்? வித்வான் என்னது? இப்ப நான் சொல்றேன்ல, 3 அவஸ்தைகளை பிரிச்சு 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 பார்த்து, ஓ நான் தூக்கத்துல இருக்கிற நான், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. தூக்கத்துல இப்ப ரீகால் பண்ணுங்க, தூக்கத்தை நான் எப்படி இருந்தேன்? நான் இருக்கேன், இந்த உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எப்ப மனசு ஆடுதோ நல்லா இப்ப ஒத்து பாருங்க. மனசு அசைஞ்சா துவைத்தம் தெரியும், மனசு அசைகிறனா துவைத்தம் இல்லை. சிம்பிள், இவ்வளவுதான். அப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா நான் ஆத்மா, இந்த மனசுன்றது பாத்தீங்கன்னா அவித்யா. இந்த மனசு அசைஞ்சா லோகம் இருக்கு, மனசு அசைகிறனா லோகம் இல்லை. அப்ப நான் பாத்தீங்கன்னா எப்படி தூக்கத்துல இருக்கணும், இப்பவும் அப்படிதான் இருக்கேன். அப்ப வித்வான் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த கிரியைகள் எல்லாத்தையும் யாரு பண்றா அப்படின்னா 3:28 பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா என்னது? குணா குணேஷ் வர்த்தந்தி தத்துவவித்து மகாபாகோ குணை கருமாணி விபாகசக குணா குணேஷ் வர்த்தந்த இதி மத்வான சஜ்ஜதே. ரொம்ப அருமையான ஸ்லோகம். தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ. தத்துவவித்து தத்துவ ஞானி என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தட் தான் தத்துவ ஞானி பண்றான். குணங்கள் 24 தத்துவங்கள், 23 காரியம், ஒரு காரணம், அவ்யக்தம்ன்ற பிரகிருதி அப்படின்னு எல்லாத்தையும், இந்த புத்தி குணம், இந்த மனசு குணம், இந்திரியங்கள் குணம், இந்த தேகம் குணம், இந்த வெளியில பார்க்கிற சர்வமும் குணங்கள் அப்படின்னு பார்த்து 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 குணங்கள் காரியங்கள் யார் பண்றா? நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. இன்னைக்கு காலையில வந்தோடனே இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஜபம் பாத்தீங்கன்னா நல்ல மனசு நல்லா பிரசுத்தமா இருந்துச்சு. நல்ல நல்ல டீப் ஸ்லீப்பு, எந்திரிச்சோனையே மனசு நல்ல சத்துவ குணம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கிளாஸ் லீவ் போட்டுடலான்னு பார்த்தேன். நான் ஐயோ முடிக்கணுமேன்றதுக்காக எனக்கு வலுக்கட்டாயமா நான் வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்பவே பாடம் எடுக்கிறதுக்கு போர் அடிக்கிறேன். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளார சுகம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சுகம். நல்லா பிரணவ ஜபம் பண்ண 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 மனசு சாந்தமா இருக்கு. இப்ப வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோகம் சொல்ல முடியல, நம்ம மெமரிக்கு வரமாட்டேங்குது. இப்ப நான் பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்லோகங்களே பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வரமாட்டேங்குது, ஸ்புரணமாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு பாத்தீங்கன்னா சத்துவத்துக்கு போச்சு அப்படின்னா அங்க ரஜோகுணம் வராது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரியம் பண்ணணும்னா ரஜோகுணம் தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்திரியங்களை பார்ப்பேன், மனசை பார்ப்பேன், இந்த புத்தியை பார்ப்பேன், என்னுடைய தேகத்தை பார்ப்பேன், வெளியில இருக்கிறத பார்ப்பேன். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இது சத்துவம், இது ரஜஸ், இது தமசு, இது சத்துவம், இது ரஜஸ், இது தமசு. எந்த காரியம் நடந்தாலும் அந்த காரியத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 குணங்களையும் பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சில சமயம் பாத்தீங்கன்னா தமோ குணத்தினால ஒரு மோகம் மறந்து போயிடும் நிறைய. சத்துவ குணமும் தமோ குணமும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சில சமயம் மோகத்தினால பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஞாபகத்துக்கே வராது. நான் ஒண்ணு சத்துவ குணம் போடுது அப்படின்னா அதெல்லாம் இல்லை, மோகம். தூக்கத்துல இருந்து நான் இன்னும் வேக்கப் ஆகல. தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகாம தமோ குணம் இருந்தாலும் மெமரிக்கு வராது, சத்துவ குணம் இருந்தாலும் மெமரிக்கு வராது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணம் கொஞ்சம் மிக்ஸ் ஆனாதான் பாடமே எடுக்க முடியும். அப்ப ஒவ்வொரு கர்மத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் குண கர்ம விபாக யோகம், குணங்களையும் அதனுடைய கருமங்களையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கறது. இது சத்துவ குண காரியம், இது ரஜோகுண காரியம், இது தமோ குண காரியம் அப்படின்னு பிரிச்சு 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 எல்லாத்தையும் குணமா பார்க்கிறவன். அப்படி பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, குணா குணேஷு வர்த்தந்த இதி. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, புத்தி இப்ப சத்துவ குண பிரதானம் புத்தி, அதாவது சத்துவம்னே பேரு, புத்தி சத்துவம். அந்த கரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்துவ குணம். அப்புறம் இந்திரியங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணம். இந்த தேகம் எல்லாம் பாத்தீங்கன்னா தமோ குணம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில இருக்கிற
எல்லா வஸ்துக்களும் 3 குணங்கள் தான். இந்த 3 குணங்களோட என்னோட இந்திரிய மனசு புத்தின்ற 3 குணங்கள் டும் 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 ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. நான் படிக்கிறேன் அப்படின்னா யார் படிக்கிறா? வாய் படிக்குது, மனசு கூட இருக்கு, புத்தி கிரகணம் பண்ணுது. இந்த 3மே என்னது? புத்தி, மனசு, இந்த வாயி அப்படின்ற இந்திரியம் எல்லாமே 3 குணங்களோடது. வெளியில இருக்கிற இந்த புஸ்தகம் என்னது? இந்த மானிட்டர் என்ன, இந்த கேமரா என்ன, எல்லாமே என்ன அப்படின்னா 3 குணங்கள். தமோ குணம், எல்லாமே ஜடம், தமோ குண பிரதானம். அப்ப தமோ குணமா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதியோட இந்த குணங்களா இருக்கிற புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாம் டும் 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 ஏதோ நடக்குது. அதுக்கு பேர் தான் கிரியான்னு பேரு. அப்ப நான் என்ன பண்றேன்? நான் பாத்தீங்கன்னா பார்க்கிறவன், நான் திரஷ்டா, நான் இவைகள் இல்லை, 24 தத்துவத்துக்கும் வேறானவன் நான் அப்படின்னு புத்திமான் என்ன பண்றான் அப்படின்னா குணா குணேஷு வர்த்தந்த குணங்களில் ஏதோ டும் டும் நடக்குது அப்படின்னு இதி மத்துவா ந சஜ்ஜதே. இந்த விதமா புத்தியில நல்லா பார்த்து இந்த எந்த கிரியைகளோடும் அவன் என்ன ஆகிறது இல்ல, சம்பந்தப்படுறது இல்லை. நான் கர்த்தான்னு ஏத்தி வைக்கிறது இல்லை, நான் செய்யவில்லை, நான் பார்க்கின்றேன். இந்த புத்தி ஃபங்க்ஷன் பண்றதை நான் பார்க்கிறேன், இந்த மனசு இயங்குறத நான் பார்க்கிறேன், இந்த இந்திரியங்கள் ஒர்க் பண்றதை நான் பார்க்கிறேன், இந்த தேகாதிகள் வெளியில இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன், நான் செய்யவில்லை அப்படின்னு புத்திமான் என்ன பண்றான்? நினைக்கின்றான். இதுதான் இங்க ஆச்சரியர் சொல்ற. வித்வான் தூ புனக, வித்வானா இருக்கிறவன் என்ன பண்றான்? ஞானி புருஷன் வித்யா அவித்யாயாம் நிவர்த்தாயாம், இந்த விதமா வித்யினால பகவானே அப்படிதான் சொல்றாரு. பகவானே பாத்தீங்க அப்படின்னா 4வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 4வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும். 4:13 சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், நான் பாத்தீங்கன்னா 4 வர்ணத்தை படைத்தேன். அவர் படைச்சாரா? அவர் நிமித்தக்காரன், அவர் பாட்டுக்கு இருந்தார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் எப்படி அப்படின்னா குண கர்ம விபாகஷா, குணத்தையும் கர்மத்தையும் வச்சுக்கிட்டு 4 வர்ணங்களை நான் படைத்தேன். தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், கேட்டா யாரு பண்ணினா அப்படின்னா மெஜிஷியன் தான் எல்லாத்தையும் மேஜிக் காட்டுறார். மெஜிஷியன் பண்ணாரா இல்ல மாயா காட்சிகள் எல்லாத்தையும் பண்ணிச்சா? காட்சிகள் எல்லாத்தையும் மாயா சக்தி தான் பண்ணிச்சு. ஆனா கேட்டா யார சொல்லுவோம்? இந்த மாயா காட்சிகளை யாரு பண்ணா? மெஜிஷியன் பண்ண. மெஜிஷியன் பண்ணல, மெஜிஷியன் இருக்க மாயா தான் அந்த காட்சிகளை எல்லாத்தையும் உண்டாக்குச்சு. அப்ப பகவான் சொல்றாரு தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், இந்த மொத்த கிரியேஷனையும் 4 வர்ணங்களையும் படைத்தது நானாக இருந்தாலும் கூட வித்தி அகர்த்தாரம் அவ்யயம், என்னை எப்படி நீ தெரிஞ்சுக்கணும்னா அகர்த்தா என்று அறிந்து கொள்வாயாக. பகவானை எப்படி தெரிஞ்சுக்கணும்? அகர்த்தா, அவர் அவ்யயம், தன் நிலையிலிருந்து மாறாதவரா இருந்துகிட்டு இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் எப்படிங்கிறது அநியாயமா இருக்கு. அவர் கர்த்தா இல்லை அப்படின்னா யார் பண்றா? அவருக்கு மேல சுபாவஸ்து பிரவர்த்தது, இந்த மாயான்ற சுபாவம் அபின்ன சக்தி இந்த மேஜிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப சுவாமி பண்றாரான்னு கேட்டீங்கன்னா சுவாமியும் அகர்த்தாவா இருக்கார். சுவாமி யாரு? பிரம்மம். அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன். அப்ப நம்ம மனசுல பகவானே அப்படிதான் நினைக்கிறார், நான் செய்யவில்லை அப்படின்னு. நமாம் கர்மாணி லிம்மந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா இதிமாம் யோபி ஜானாதி கர்மபெர் நசபத்யதே. 13-14 சொல்லுது. 3வது அத்தியாயம் 4:14, 4வது அத்தியாயம் 13, 14, 15 3 ஸ்லோகங்களை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அவர் சொல்றார் இந்த விதமா ஒருத்தன் பார்க்கறான்னு வச்சுங்களேன். இப்ப இந்த விதமா இப்ப நான் இன்னைக்கு பாடத்துல சொல்லிட்டு இருக்க மாதிரியே நான் பண்ணவில்லை, நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் நான் கர்த்தா இல்லை, எனக்கு மேல இந்த மாயா எல்லாத்தையும் பண்ணுதுன்னு எவன் நினைக்கின்றானோ, எவன் பார்க்கிறானோ இந்த விதமா, பகவான் அப்படிதான் பார்த்தார். அதனால பகவான் சொல்றாரு நமாம் கர்மாணி லிம்பந்தி, என்னை கர்மங்கள் என்னை பந்தப்படுத்துவதில்லை. நமே கர்ம பலைய ஸ்பிருகா, எனக்கு எந்த ஒரு கர்ம பலன்லையும் ஆசையும் இல்லையே. இதெல்லாம் மாயிக்கம், எனக்கு நல்லா தெரியும். இதுல நான் எப்படி ஆசைப்படுவேன்? ஜாகிரதத்துல தெரியுது, சொப்பனத்துல இல்லாம போகுது, சுசுப்தில இல்லவே இல்லாம போயிடுது. சொப்பனத்துல வேற ஒண்ணு, ஜாகிரதத்துல வேற ஒண்ணு. ஆசைப்படலாமா? எனக்கு ஒரு ரோல்ஸ் ராய் கார் வேணும், வச்சுக்கிட்டு என்ன பண்றது? 3 அவஸ்தையில இருக்க போறது இல்ல. சொப்பனத்துல போனா பிச்சைக்காரனா இருந்தானா? இந்த கார் ரோல்ஸ் ராய் கார் அங்க ஹெல்ப் ஆகாது இல்ல. இங்க நான் எதெல்லாம் அனுபவிச்சாலும் சொப்பனத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல.
இங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சு நல்லா சாப்பிட்டு படுத்துங்கன்னா சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிச்சைக்காரனா ஐயோ பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு அலையிற மாதிரி சொப்பனம் பார்த்தனா. அப்ப இங்க சாப்பிட்ற சாப்பாடு அங்க வந்து பாத்தீங்கன்னா உபயோகப்படுறது இல்லை. இங்க நல்லா தண்ணி குடிச்சு தாகம் தீர்ந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்குனா சொப்பனத்துல தாகம்னு பாலைவனத்துல அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், தண்ணி கிடைக்காம. அப்ப இங்க குடிச்ச தண்ணி அங்க உபயோகப்படுறதே இல்லை. அங்க பணக்காரனா இருந்தேன் அப்படின்னா காலையில எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனா இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிறது இங்க இல்லை, இங்க இருக்கிறது அங்க இல்லை, இந்த ரெண்டுமே தூக்கத்துல இல்லை. அப்ப இதெல்லாம் புரிஞ்சவன், இதெல்லாம் மாயிக்கம்னு புரிஞ்சவன் ஏதாவது ஆசைப்படுவானா? எந்த ஒன்றையும் ஆசைப்பட மாட்டான். அப்ப பகவான் சொல்றாரு, எனக்கு எந்த ஒரு கர்ம பலன்லையும் ஆசை இல்லை. இந்த விதமா யோ இதி மாம் யோ அபிஜானாதி, இந்த விதமா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அகர்த்தா என்றும் கர்மத்தோடு பந்தப்படாதவர் என்றும் கர்ம பலனில் ஆசை இல்லாதவர் என்றும் அவர்தான் என்னோட தேகத்துல நானா இருக்கார், அவர்தான் நான் அப்படின்னு எவன் அறிகின்றானோ அபிஜானாதி கர்மபிர் நசபத்தியதி, அவன் கர்மத்தில் பந்தப்படுவதில்லை. அப்ப நம்ம கர்மத்துல பந்தப்படாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த விதமா பார்க்கணும். அப்ப இந்த விதமா பார்க்கணும். அடுத்த ஸ்லோகம் சொல்லுது 4வது சாப்டர்ல 15வது ஸ்லோகம். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி, இந்த விதமா அறிந்து கொண்டு முமுக்ஷுக்கள், முன்னாடி இருந்த முமுக்ஷுக்கள் என்ன பண்ணாங்க? கர்மத்தை செய்தார்கள். முமுக்ஷுக்களால் கர்மம் செய்யப்பட்டது. ஜனக மகாராஜால இருந்து வசிஷ்டர்ல இருந்து வியாசர்ல இருந்து யாரெல்லாம் பெரிய மகரிஷிகளா இருந்தாங்களோ முன்னாடி காலத்துல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா தான் கர்மங்களை செய்தார்கள். கர்மங்களை செஞ்சாங்களா இல்லையா? நான் பண்ணல பிரகிருதி பண்ணது, நான் பண்ணல பிரகிருதி பண்ணது. இப்ப ஏதோ சத்துவ குணம் போயிட்டு இருக்கு, நல்லா கிளாஸ் போயிட்டு இருக்கு. தமோ குணம் போச்சுன்னா போர் அடிக்கும், ரஜோ குணம் போச்சுன்னா சஞ்சலமா ஆயிடும். ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ நடந்து, நான் எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு எந்த கர்மம் பண்ணினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பண்ணவில்லை அப்படின்னு இது எல்லாம் பிரகிருதி பண்ணுதுன்னு எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த மூக்ஷுக்களால் எல்லா கர்மங்களும் செய்யப்பட்டது, கர்த்திருவம் இல்லாம. குரு கர்ம ஏவ தஸ்மாத்வம், ஆகையினால் நீயும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமாவே கர்மம் செய்வாயாக. பூர்வதரம் கிருதம், முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் எப்படி பண்ணாங்களோ இந்த விதமான ஞானத்தோடு கர்மத்தை செய்வாயாக. டே டு லைஃப்ல உனக்கு என்ன இருக்கோ அபிமானம் வச்சுக்காத, எதுலயும் அபிமானம் வைக்காத. நான் பண்ணல அப்படின்ற எண்ணத்தோட, நான் பார்ப்பவன் அப்படின்ற எண்ணத்தோட நீ பாட்டுக்கு உன்னோட டே டு லைஃப்ல பண்ணிக்கிட்டே இரு. மெதுவா கர்மங்கள் இருந்து விட்டு விலகி போயிடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடியுது. இதுல இருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தா சரியா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. இன்னைக்கே முடிச்சிடலான்னு பார்த்தேன், ஈஸ்வர இச்சா. ஆகட்டும். முக்கியமான ஸ்லோகம் இப்படி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திலையும் நீங்க, ஏன்னா அடுத்த மந்திரமே அசக்த புத்தி சர்வத்திரன்னு ஆரம்பிக்குது. அசக்த புத்தி அப்படின்னா எந்த விஷயத்திலையும் பற்று கொள்ளாமல் அப்படின்னு. எப்படி பற்று கொள்ளாமல் இருக்க முடியும்? என் பையன், என் பேரை எல்லாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. சொப்பனத்தில் இருந்தாங்களா இந்த குழந்தைங்க? இருந்தாங்களா இந்த ஹஸ்பண்ட் இருந்தாரா? இந்த ஒய்ஃப் இருந்தாங்களா? இந்த அப்பா அம்மா இருந்தாங்களா? இந்த உலகம் இருந்துச்சா? இந்த தேகம், உங்கள் தேகம் இருந்துச்சா? எனக்கு சுகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொப்பன தேகத்தில் இருந்துச்சா? இல்லை டீப் ஸ்லீப்பில் தேகமே இல்லாமல் போச்சு? இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் மேலே உங்களுக்கு, இந்த கேரக்டர் மேலேயும், உங்களோட கேரக்டர் மேலேயும், மற்றவங்களோட கேரக்டர் மேலேயும் உங்களுக்கு என்ன ஆகணும்? இந்த 3 அவஸ்தா திரையத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா மனசில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பற்றுதல் போயிடும். எல்லாம் தோற்றம் மாத்திரம் தான் அப்படி. இதை வச்சுக்கிட்டு தான் நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போக முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளோ டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. பார்ப்போம். ஹரி ஓம் ஹரி ஓம்.